கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் எழும்பி பிரகாசி என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். தேவனே, உடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் உணரும்படியாய், உடைய சத்தியத்தில் வளரும்படியாய் உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனம். அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். தேவனுக்கு மகிமை. பாருங்க, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். பாருங்க, எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் ஏதாவது ஒரு சுமையை வைக்கணும், அவனுடைய நுகத்தடியை வைக்கணும்னு சொல்லி அவன் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். இந்த சுமை வைக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, வளைந்து கொடுப்பது, அவனுடைய விருப்பத்தின்படி செய்வதற்காக, இல்லை நம்மளை பலவீனப்படுத்தி சரீரத்தில் வேதனையை கொடுத்து ஆண்டவர் அதிகமாய் நம்ம நேசிக்காதபடிக்கு ஏதாவது தடை செய்யணும்னு சொல்லி அவன் போராடி கொண்டே இருப்பான். கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தோழி நின்று அவன் சுமையும். நம்ம தோளில் அவன் சுமை வைக்கிறான். பாரமான காரியத்தை, உலக பிரகாரமான சிந்தனைகள், மாம்சத்துக்குரியவைகளை நம்ம தோல் மேலே சுமத்தி எப்போ தேவைப்பட போகிற காரியங்களுக்காகவும், இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட ஒரு பெரிய சுமையாய் நம்முடைய வாழ்க்கையில் கண்முன்பாக காண்பித்து அவைகளை நம் தோளின் மேல் வைத்து நம்மளை வளைந்து போகும்படியாய், நிமிர்ந்து நடக்காதபடிக்கு, மகிழ்ச்சியாக இல்லாதபடிக்கு அவன் தடை செய்து கொண்டே இருப்பான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாட்டம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஒரு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி ஒரு சகோதரியின் மேலே இருந்ததுனால 13 வருஷமாய் அந்த சகோதரி அங்கே கூனியாக இருக்கிறார். வளைஞ்சி போன ஒரு எலும்போடு கூட, முதுகோடு கூட அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிமிர்ந்து எந்த காரியத்தையும் செய்ய முடியாதபடி சத்துரு அவள் மேலே ஒரு சுமையை அந்த முதுகின் மேல் வைத்திருந்தான். ஆண்டவர் அந்த சுமையை அவளை விட்டு நீக்கின போது அவள் நிமிர்ந்து நின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிசாசு சுமையை கொண்டு வந்து வைத்து நம்மளை குனிய பண்ணணும், வளைந்து கொடுக்கணும் அவன் இஷ்டத்துக்கு என்றெல்லாம் அவன் நினச்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சுமையை நான் அவன்ட்டு எடுத்து போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். பாருங்கள், மாடு அது நேர் வழியாய் போவதற்காக மேலே ஒரு உருளையான ஒரு கட்டையை வச்சு அதுக்கு கீழே இருந்து அப்படி ஒரு கயிறை போட்டு வைத்திருப்பாங்க. அந்த மாடு இப்படி அப்படி திரும்ப முடியாது. ஒரு கட்டுக்குள்ளே இருந்து அது என்ன செய்யணும்னா அது போகும். அதே மாதிரி பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அவனுடைய நுகத்தடியை போட்டு அவன் நம்முடைய வழிகளிலே குறுக்கிட்டு அவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு அவன் என்ன செய்கிறான், நடத்தி கொண்டு போகிறான். நமக்குன்னு சுயநீதி தீர்மானங்கள், சில மார்க்க பேதமான விஷயங்கள், சில பார்த்திங்கன்னா மாம்சத்துக்குரிய சிந்தனைகள், இப்படிப்பட்ட நுகத்தெல்லாம் போட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாதபடிக்கு அவன் தடை செய்து என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு மார்க்கத்தில் நம்மளை நடத்திட்டு போகணும். ஆனால் அது அழிவுக்குரியது, பாதாளத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவன் நுகத்தடியை ஏற்றுக்கொண்டவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய கண்கள் ஆவிக்குரிய காரியங்களை அறியாதபடி குருடாக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தாங்கள் போகிற வழி தான் சரியான வழி, தாங்கள் பின்பற்றுகிற காரியங்கள் தான் சத்தியம் என்று சொல்லி நினைக்க வைத்து அவர்களை தவறான உபதேசத்தில் அவன் வழி நடத்தி கொண்டு போகிறான். அநேக காரியங்களில் பார்த்திங்கன்னா இச்சைகளை கொண்டு வந்து வைத்து அந்த இச்சைகளையே பார்த்து கொண்டு நடக்கணும், அதை விட மேலான காரியத்தை எல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்மை வைத்து கொண்டு தவறான வழியில் நடத்தி கொண்டு போகிறான். அது மட்டும் இல்லை,
அவனுடைய நுகம் வேதனையை தரக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையில் வியாதியை கொண்டு வரக்கூடியது, போராட்டங்களை, மரண கட்டுகளை அவைகள் கொண்டு வரக்கூடிய நுகத்தடிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி மத்தேயு 11:29 சொன்னார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நுகமானது பார்த்திங்கன்னா ரொம்ப இலகுவான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடியதாய், தேவனோடு கூட தொடர்பில் இருக்கவும், நித்திய ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிப்பதற்கான அந்த நுகத்தடி நம்மளை ஒழுங்குபடுத்தும். உலகத்தின் சிற்றின்பங்களுக்கும் பாவங்களுக்கும் விலக்கி காத்து பரிசுத்தத்துக்கு நேராய் அவருடைய நுகத்தடி நடத்தும். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து கடந்து போன பிறகு இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை அவர் தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி போனார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது தேற்றரவாளன் என்ற இன்னும் ஒருவரை அவர் அனுப்பி வைப்பார் என்று சொல்லி, அந்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இந்த நுகமானது முறிந்து போகும். பிசாசு நம்ம மேலே எந்த சுமையும் வைக்க முடியாது, எந்த நுகத்தடியும் போட முடியாது. அவனுடைய நுகத்தடியெல்லாம் ஆவியானவர் முறித்து போடுகிறவராய் இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அந்த ஆவியானவர் வரும்போது நம்ம உன்னதத்தின் பலனை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறதுனால நமக்கு மேலே இருக்கிற அந்த பிசாசனுடைய வல்லமையை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தையும் வல்லமையும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறதுனால அவனை நம்ம மேற்கொள்ளும்படி அந்த ஆவியானவர், அந்த அபிஷேகம் நமக்கு உதவி செய்யும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நுகம் அங்கே முறிந்து போகும், சுமையை நான் அகற்றி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த உலகத்தில் ஆவியானவர் உடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இந்த கடைசி நாட்களிலே பலத்தின் மேல் பலன் அடைவோம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம். நமக்கு விரோதமாய் பிசாசனுடைய தந்திரங்கள், அவனுடைய செயல்பாடுகளை அறிந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்வார். அவன் நமக்கு விரோதமாய் வரும்போது ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோர்ந்து போயிருப்போம், சில நேரம் ஜெபம் பண்ணவே வராது. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்முடைய பலவீனத்தை அவர் அறிந்து அவர் நமக்காக ஜெபிக்கும்போது நமக்குள்ள அந்த சோர்வுகள்லாம் மாறி ஒரு உற்சாகத்தின் ஆவி நம்முடைய வாழ்க்கையிலே காணும்படி கர்த்தர் செய்வார். தொடர்ந்து சத்தியத்திலே நடக்க அவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆகவே இந்த கடைசி நாட்களில் பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. பாவம் பெருகின இடத்துல தேவனுடைய கிருபை, அளவற்ற அன்பு, தயவும் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் அவர் வாக்கு பண்ணார். அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த அபிஷேகத்தை நம்ம வாஞ்சையோடு கூட ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது, முடிந்த உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது தேவன் நிச்சயமாகவே தம்முடைய ஆவியை நம்மேலே ஊற்றுவார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது தான் உலக கவலைகளோ சிற்றின்பங்களோ மற்ற எந்த ஒரு பாவமோ நம்மை அது மேற்கொள்ளாதபடி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்க, அப்போஸ்தலர் 13:52 வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு என்ன சம்பவிக்குது என்று சொல்லி அந்த வசனம் குறிப்பிட்டு நமக்கு காண்பிக்கிறது. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். பாருங்க, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த பரலோகத்தினுடைய சந்தோஷத்தை அவர் நமக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ரோமர் 5:5 சொல்லப்பட்டபடி தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது. அதுவரைக்கும் நாம் சத்தியத்தை அறிந்திருப்போம். ஆனால் ஆவியானவர் வரும்போது ஆழமும் மகத்துவமான சத்தியங்களை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். தேவனோடு கூட தனித்திருப்பது, தேவனோடு உறவாடுவது, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்பது, அவர் எவ்வளவாய் நம்மோடு கூட அவர் எவ்வளவாய்
நம்மேலே அன்பு கூறுகிறார் என்பதெல்லாம் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி அந்த அன்பிலே வளரும்படியார் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். இங்கே சீஷர்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் நிரப்பப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த மகிமையான ஒரு சந்தோஷம், தேவன் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நின்று பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்து பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அந்த கிருபை பார்த்தீங்கன்னா அளவற்றதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது சில தீர்க்கதரிசிகள் மேலே அபிஷேகம் இறங்கும். அந்த நேரத்தில் கர்த்தர் பேசிட்டு அந்த ஆவியானவர் கடந்து போயிடுவார். சிலர் மேலே நிரந்தரமாக இருந்தார். அதே மாதிரி தாவீது ராஜா மேலேயும் அந்த அபிஷேகம் இருந்தது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆனால் கடைசி நாட்களிலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த பாவம் பெருகின உலகத்திலே பிசாசோடு கூட போராடி அவன் தந்திரங்களை எல்லாம் மேற்கொண்டு நம்ம ஜெயம் பெறும்போது தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். ஆகவே தான் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் எல்லார் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். தேவன் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 19:6 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்னா, எபேசு பட்டணத்துக்கு போய் அங்கே உள்ள மக்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விசுவாசிகள் மேலே, சீஷர்கள் மேலே கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபித்த போது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு வெளியரங்கமான ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னால் அந்நிய பாஷைகள். அந்நிய பாஷையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ பாருங்கள், இந்த சீஷர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்நிய பாஷை பேசுகிறாங்க. இன்றைக்கி சில இடங்களில் போகும்போது இந்த அந்நிய பாஷைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அந்நிய பாஷை தனிமையில் பேசணும், சபையில் பேசக்கூடாது, பொது இடங்களில் பேசக்கூடாது, இப்படி பல தர்க்கங்களை முன்வைக்கிறாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 1ஆம் நூற்றாண்டிலே பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்தபோது அந்நிய பாஷையை அவர் மேல் வீட்டு அறையில் எல்லாரும் கூடியிருந்த இடத்துல தான் பேசினாங்க. கர்த்தர் நல்லவர். இங்கே கூட பாருங்கள், பப்ளிக் பிளேஸில் தான் அந்த அபிஷேகம் வரும்போது அதை ஆண்டவர் வெளியரங்கமான ஒரு அடையாளமாக காண்பிக்கும் பொருட்டு அந்நிய பாஷைகளை அவர்களை பேச வைக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்கிற விஷயம் எந்த ஒரு பர்பஸ் இல்லாமல் செய்ய மாட்டார். எல்லாரும் நினைக்கிற மாதிரி கைத்தட்டி ஏதோ காரியங்களை பேசிட்டு போகிறதில்ல. அந்நிய பாஷை அந்த கடைசி நாட்களில் பக்தி விருத்திக்காக ஆண்டவர் கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்துக்கும் பழைய ஏற்பாட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்துக்கும் மிகுந்த வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் வந்த பிறகு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லிவிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் சத்துருவை நேசிக்க வேண்டும் என்று. அப்போ பாருங்கள், ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை உயர்த்தப்பட்டதுனால அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் சொல்ல போனால் ஸ்திரியோடு இருக்கும்போது விபச்சாரம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கண்ணில் இச்சையோடு கூட பார்த்தாலே விபச்சாரம் என்று சொல்கிறார். அப்போது ஆவிக்குரிய தரம் உயர்த்தப்பட்டதுனால அந்த வாழ்க்கையின் தரத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் நம்ம பக்தி விருத்தி அடையும்படியாக, ஆவியில பலன் அடையும்படியாக இந்த அந்நிய பாஷையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இதை குறித்து சிலர் வெட்கப்படுவதுண்டு. பப்ளிக்கில் பேசினா எல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது, சுயமரியாதைன்னு நினைக்கிறது. இல்லவே இல்லை. ஆண்டவர் அந்த காரியத்தை கொடுக்கறது நமக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்காக தான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இந்த நாட்களில் இந்த அந்நிய பாஷையோடு கூட பெரும்பாலும் நின்று போயிடுது. ஆனால் 1ஆம் நூற்றாண்டிலே தீர்க்க தரிசனமும் அவர்கள் வரத்தை பெற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. மற்றவர்களுக்கு ஆறுதலும் சமாதானம் உண்டாகிற தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் சொல்லி மற்றவர்களையும் அவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஒரு
அர்ப்பணிப்பு இருக்குமானா ஆண்டவர் சபையில் அந்நிய பாஷைகளோடு கூட நிறுத்தாமல் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியான கிருபை பாராட்டுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நம்மளை விடுவிக்கிற ஆண்டவர் ஒரு பர்பஸோடு கூட விடுவிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து அவர் வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவார். பாருங்கள், அபிஷேகம் பெற்ற நாம் சும்மா இருக்கக்கூடாது. ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். நம்ம அபிஷேகம் பெற்ற உடனே ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நம்முடைய தேசத்தில் 143 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. ஒரு சில ஊழியர்கள் மாத்திரம் சுவிசேஷத்தை சொன்னால் அது எல்லாரையும் கவர் பண்ணுவது என்பது ரொம்ப இயலாத ஒரு விஷயம். ஆகவே தான் இந்த கடைசி நாட்களில் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்ன இந்த வார்த்தைக்காக தான் தேவன் தம்முடைய அபிஷேகத்தை நம்ம மேலே கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் சிறுமைப்பட்டவர்களுக்கு, வாழ்க்கையில் நொந்து போய் விடுதலை இல்லாமல் சமாதானம் இல்லாமல் தவிக்கிற மக்களுக்கு தேவனுடைய நல்ல செய்தியை கொண்டு போவதற்காக ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், இன்னைக்கு ஆர்ட்டில் பிளாக் இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டட்டு வைக்கிறாங்க, மற்ற காரியங்கள்லாம் செய்கிறாங்க. அது ஸ்டண்ட்டு வச்சு அது போன்ற காரியங்கள் செய்கிறாங்க, ஓப்பன் சர்ஜரி செய்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய இருதயம் நொறுக்கப்பட்டால் அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தை காயம் கட்டணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுவிசேஷமாகிய நல்வார்த்தைகள் தான் இருதயம் நொறுங்குண்ட மக்களுக்கு காயம் கட்ட முடியும். உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் நேசிக்கிறவர்கள் அகால மரணம் அடைந்தால் அந்த குடும்பமே ஸ்தம்பித்து போய்விடும். அந்த மக்களுக்கு நல்வார்த்தைகளை சொல்லி தைரியப்படுத்த முடியும். ஒரு பிஸ்னஸில் பயங்கரமான ஒரு நஷ்டம் வருமானா, இல்லை வேலை அவர்கள் அதை வைத்து சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க, குடும்பம் நடத்தியிருப்பாங்க, அது இழந்து போகும்போது அவங்களுடைய இருதயம் நொறுங்கி போகும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆறுதல் தருகிற வார்த்தைகளை ஆண்டவருடைய ஆவியானவர் நம் வாயிலிருந்து அவர்களுக்கு பேசி அவர்களுடைய காயங்களை ஆவியானவர் கட்டும்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், பிசாசு சிலரை போதை பழக்கத்திலும் விபச்சாரத்திலும் பண ஆசைகளிலும் பொருள் ஆசைகளிலும் தவறான வழிபாடுகளிலும் சிறை வைத்திருக்கிறான். அவங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறதுக்கு சத்தியத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க ஆண்டவர் நம்ம மேலே தீர்மானம் பண்ணி ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர். கட்டுண்டவர்களுக்கு கட்ட விடுதலை கூறவும், ஒரு சில காரியங்களில் அவங்க கட்டப்பட்டிருப்பாங்க, அவங்களுடைய சுய நீதி, பெருமை, அந்த மாதிரி காரியங்களில் அவங்கள கட்டிக்குவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களை பரியாசம் பண்ணும்போது அவங்க மேலே சில கட்டுகள் வரும், இந்த பரியாசக்காரர் மேலே. இப்படி கட்டப்பட்டிருக்கிற மக்களுக்கு கட்ட விடுதலை கூறுவதற்கு அவங்களுடைய தவறுகளை அவர்களுக்கு சுட்டி காட்டி அதிலிருந்து வெளியே வருவதற்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறதனுடைய நோக்கத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும். பாருங்கள், ஆவிக்குரிய பிரகாரமாய் குருடராய் இருக்கிறாங்க. ஆண்டவர் பரிசேயரை குறித்து சொன்னார், குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களே என்று சொல்லி சொன்னார். பாருங்கள், தாங்கள் நினைக்கிறது தான் சத்தியம், தாங்கள் பேசுகிறது தான் உண்மைன்னு சொல்லி சாதிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்படுகிறது. அவங்க எதை வணங்குகிறோம், எதை நோக்கி வாழ்கிறோம், வாழ்க்கைக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதெல்லாம் அறியாததுனால ஆவிக்குரிய குருடர்களாய் அவர்கள் இருக்கிறாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தங்களுடைய சுய கொள்கைகள் மேலே அவர்கள் ஸ்ட்ராங்காக இருந்து அவங்களுடைய வழிகளிலே அவங்க கடந்து போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அந்த குருடர்களுக்கு கண்களை திறக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்து வைத்திருக்கிறார், நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கட்டுண்டவர்களை காவலில் இருந்து பாருங்கள், சாசு
சிலரை காவலிலே போட்டு வைக்கிறான், அவர் கட்டு வைத்து அந்த காரியங்களை செய்கிறான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கொலை கொள்ளை என்று சொல்லி பல பாவங்கள் இச்சைகள் அந்த நேரம் தோன்றுகிற அந்த ஒரு செகண்டில் ஏற்படுகிற அந்த காரியத்தை நிமித்தம் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு கொலை செஞ்சுட்டு ஒரு கோபம் வந்த உடனே என்ன செய்கிறோன்னு தெரியாமல் நில தடுமாறி மற்றவர்களை கொலை செய்கிறது. இப்படிப்பட்ட மக்களை அவன் கட்டி அந்த கோபத்தினால கட்டி, அது மட்டும் இல்லாமல் திருட வைத்து, பொய் சொல்ல வைத்து, கொலை செய்ய வைத்து, ரத்தம் சிந்த வைத்து, இப்படி கட்டுண்ட மக்கள் இருக்கிறாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை விடுதலை ஆக்க ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் அநேகருடைய வாழ்க்கையில் இருளில் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா வெளியே பார்க்கும்போது சந்தோஷமாக சமாதானமாக ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் காண்பித்து கொடுப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களை குறித்து பேசும்போது ஒரு இருள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஏன் வாழ்கிறோம் என்று சொல்லி ஒரு விதமான டிப்ரெஷனில் இருப்பாங்க. மன அழுத்தம், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் போல இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாருக்கிட்டேயும் பேச மாட்டாங்க, யாருக்கிட்டேயும் தங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள நன்மை செய்யவே மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எச்சி கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டாங்க. இப்படி இருளில் இருக்கிற கஞ்சம் தன்னை பண்ணி வடிகட்டி தாங்களும் சாப்பிடாம அடுத்தவங்களையும் சாப்பிட விடாம இப்படி இருக்கிற இருளில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்கிட்ட தேங்காவை கொடுத்தா அந்த நாய் அதை தானும் தின்னாதான் அடுத்தவனையும் தின்ன விடாது, உருட்டிக்கிட்டே கிடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இருளில் இருக்கிற ஜனங்க தாங்களும் வாழ மாட்டாங்க, அடுத்தவங்களையும் வாழ விட மாட்டாங்க. இப்படி இருக்கிற மக்களுக்கு தேவனுடைய நல் வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய இருளின் வாழ்க்கையில் இருந்து அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நம்மேலே அபிஷேகத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்மேல் இருக்கிற பிசாசின் சுமையை நீக்கி, அது மாத்திரமல்ல அவனுடைய நுகத்தடியை ஆண்டவர் முறித்து போட்டு ஆண்டவர் நம்மை மனமகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறார். இந்த உலகத்தில் என்ன காரியங்கள் செய்தாலும் அவைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அது நன்மையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு காரியம் மாத்திரமே நித்திய காலம் வரைக்கும் அது நம்மை பின்தொடர்ந்து அதனுடைய ஆசீர்வாதத்தை காணும்படி ஆண்டவர் உதவி செய்வார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆத்மா அவருடைய பார்வையில் விதையேற பெற்றது. நம்மை நேசிக்கிறது போல அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஒருத்தரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லை. ஆகவே தான் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படியாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு தம்முடைய பரிசுத்தமான ஆவியை நம்மேலே அவர் நமக்கு கொடுக்கிறார். நம்மேலே அவர் ஊற்றுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் நல்லவராக இருக்கிறார். உலகத்தின் மக்களால் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகளால் மாத்திரமே அதை பெற்றுக்கொள்ள முடியும். அவளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சந்தித்த போது ஆவியானவர் அவர்கிட்ட பேசின காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 26:18 அதில் சொல்கிறாரு, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினால் பாவம் மன்னிப்பையும், இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவன் தன் பாவத்தை உணர்வான். அறிக்கையிடும்போது அந்த பாவம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம் என்னன்னு சொன்னால் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு வரும்போது தான் உண்மையான ஒரு சந்தோஷம், சமாதானம் ஒரு மனுஷியுடைய வாழ்க்கையிலே வரும். அவன் நித்தியத்துக்கு பாத்திரவனாய் அப்பொழுது தான் அவன் மாற்றி அமைக்கப்படுகிறான். பாருங்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட இவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்கப்பட்ட உடனே அவன் பரலோகத்துக்கு சொந்தமான சுதந்திரவாளியாய் அவன் மாற்றி அமைக்கப்படுகிறான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு மனுஷனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அத்தாரிட்டி, அந்த ஒரு காரியத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படி பெற்றுக்கொள்ள வேணும்னா அவங்க இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், இருளான வாழ்க்கையை விட்டு விபச்சாரம், வேசித்தனம், விக்கிர ஆராதனைகள், இப்படிப்பட்ட இருளான காரியங்களை விட்டு அவன் வெளியே வந்து ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும்போது பாருங்க என்ன நடக்குது. சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு, சாத்தானுடைய அதிகாரம் ஒரு மனுஷன் மேலே இருக்கும்போது தான் பாவம் அவனை ஆளுகை செய்கிறது. அவனை பாவம் ஆளுகை செய்து அவனை நித்திய அழிவுக்கு நேராய் கொண்டு போகிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் அந்த இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வருகிறான். சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு அவன் தேவனிடத்துக்கு திரும்புகிறான். கர்த்தர் நல்லவராக இருக்கிறான். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் அப்படி திருப்பி அந்த மனுஷனை என்ன செய்கிறாரோ திருப்பும்படிக்கு, நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். பவுலை ஆண்டவர் சந்தித்து அனுப்பும்போது, ஊழியத்திற்காக அழைத்து அனுப்பும்போது இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதை அவர் சந்தித்த நாளில் இருந்து அவர் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளை அவருடைய இருதயத்தில் அவர் வைத்திருந்து சொல்கிறார் பாருங்க. ஆகையால் அகிருப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் பரலோகத்திலிருந்து தரிசனம் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரவும், சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்திற்கு அவர்களை திருப்பவும் ஆண்டவர் நமக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியினுடைய பலனை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருந்த அவனுடைய சுமை, நுகம், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்றி ஆண்டவர் நமக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நம்மை பாத்திரவனாய் மாற்றி மற்றவர்களையும் அப்படிப்பட்ட பாத்திரவான்களாய் மாற்றும்படியாய் ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அது கர்த்தருக்கு ஊழியம்தான். மேன்மையான மகா மேன்மையான ஒரு காரியம். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தான் அந்த அழைப்பு கிடைச்சிது. ஒரு சிலர் தான் பழைய ஏற்பாட்டு காலங்களில் கர்த்தருக்கு ஊழியம் செய்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் மிகவும் கிருபையும் தயமும் உள்ளவராக இருக்கிறதுனால எல்லாரையும் அவருடைய அன்பினாலே இழுத்து கொண்டு அவருடைய வருகைக்கு இந்த உலகம் முழுக்க உள்ள எல்லா மக்களும் ஆயத்தப்படணும், பரலோகத்துக்குள்ளே அவரோடு கூட பிரவேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறதுனால தான் இந்த கடைசி நாட்களில் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேலே இந்த அபிஷேகத்தை ஊற்றி அவர்களை ஊழியக்காரர்களாகவும் ஊழியக்காரிகளாகவும் மாற்றி தரிசனத்தை கொடுத்து ஆத்ம பாரத்தை கொடுத்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்களை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வரும்படியாய் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் மாத்திரம் வாழ்ந்தால் போதும், கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றால் போதும்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா நம்மளை நாம் ஏமாற்றி கொள்வோம். ஆண்டவருடைய வருகையில் ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்வோம்? ஒன்றும் சொல்ல முடியாது. ஆகவே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கிருபையில் நம்ம பலப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்ட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லா கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே ஆண்டவரை நீர் இறங்கி மனுஷனாக இறங்கி வந்து உம்முடைய ரத்தம் சிந்தி சரீரத்தை கிழிக்க கொடுத்து பாடுபட்டு ஆண்டவரை எங்களுக்கு ஊழியம் செய்தீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஊழியம் செய்வது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவரே, அந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்து இருளிருக்க ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை, யாரெல்லாம் பாரத்தோடு அபிஷேகம் கேட்குறாங்களோ அவர்கள் மேலே உம்முடைய அபிஷேகத்தை இப்பொழுது ஊற்றும். அந்நிய பாஷைகளை பேசட்டும், தீர்க்க தரிசனங்களை சொல்லட்டும். ஆண்டவரே, தேவனுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையில விடுதலையும் சமாதானமும் நன்மையும் உண்டாகட்டும், நல்ல சுகம் பலன் உண்டாகட்டும். ஆண்டவர்,
பிசாசின் போராட்டங்கள் நிர்மூலமாகி கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.